reflexive verb ன்னு பார்க்கலாம். Okay. So Yes. what is the reflexive verb னா என்ன? Okay, subject itself does the action to themselves. சப்ஜெக்டே வந்துட்டு நம்மளாவே பண்ணிக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ரிஃப்ளெக்சிவ் verb யூஸ் பண்ணோம். ஓகே, subject itself does the action to themselves. Okay, for example, ish, washa, mish. So I wash myself. நானே என்னோடத வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றப்போ, ஓகே, I wash myself. Ish, wash, mesh. Subject itself does the action to themselves. That is reflexive verb. நான் என்னையே தொலைச்சிக்கிறேன், நான் என்னையே பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி டைரக்டா ஆக்ஷன்ஸ் நம்மளை குறிக்கும் போது நம்ம ரிஃப்ளெக்சிவ் verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ person ish, do, rs, wear, here, zzz. சோ இப்போ இதுக்கும் அக்குசாட்டிவ் இருக்கும். அக்குசாட்டிவ்ல வந்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? டாட்டிவ் வந்து ரேர் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு அக்குசாட்டிவ் தான் அதிகமா வரும். சோ டாட்டிவ் ரேர், ஜஸ்ட் இப்போ ஈஷ் யூஸ் பண்ற, ஈஷ் வாஷ், அப்ப நான் ஈஷ் யூஸ் பண்றப்ப இங்க அக்குசாட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் verb மிஷ் வரும். ஓகே, ஈஷ் வந்தா மிஷ். சோ நான் வந்து itself does the action to themselves. I wash myself. அப்ப myself நான் வரப்ப என்னையே தான் நான் சொல்றேன். ஈஷ் வாஷ மிஷ். அது அக்குசாட்டிவ்ல சொல்றப்ப நான் மிஷ் எழுதுவேன், டாட்டிவ்ல சொல்றப்ப மியர் எழுதுவேன். ஓகே, சோ do form டிஷ் எழுதுவேன், do form டிஷ் அண்ட் dear. here and gs fish, இதுக்கும் fish. இது ரெண்டு தான் மாறும், மீதி எல்லாமே சேமா தான் வரும். wearக்கு வந்து பாத்தீங்கன்னா uns, here also uns. here is the oish, here also oish. see is a fish, here also fish. சோ அப்ப எதுவும் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். மிஷ், டிஷ், மியர், டியர், மீதி எல்லாமே. So most reflexive verb use accusative. So mish, dish, fish, you have to remember. Yes, ma'am. Okay, so most accusative verb use accusative. So important reflexive verbs. Important reflexive verb. Important reflexive verb, for example, daily routine, sish washan, sish washan. So to wash oneself, to wash myself, இதுக்கு தான் வந்துட்டு எழுதுந்து இஷ் வாஷ் மிஷ், இஷ் வாஷ மிஷ். ஓகே, சிஷ் அன்சேயன். இதெல்லாம் எப்படி மேம் தெரியுது? சிஷ் அன்சேயன் இதெல்லாம் வந்து ஜெனரலா வேர்ப் சிஷ் வச்சு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெஸ் மை செல்ஃப், ட்ரெஸ் ஒன் செல்ஃப், மீனிங் ட்ரெஸ் ஒன் செல்ஃப், நானே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அப்ப எப்படி நம்ம அது சொல்லுவோம்? அன்சேயன், இஷ் ஜேய மிஷ். இது ட்ரெண்ட் பார வேர்பன் இல்லையா? அப்ப இந்த அண்ணை தூக்கி எண்டுக்கு லாஸ்ட்ல எழுதணும். இஸ்ஸேயம் மிஷ் அன். சோ ஹரி அப், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு சிஷ் தி இலன், டு ஹரி மீனிங். சோ ஈஷ் வேல மிஷ், நான் ஹரியா கிளம்புன, ஈஷ் வேல மிஷ். ஓகே, சோ நிறைய வேர்ப்ஸ் இருக்கு இந்த மாதிரி, அந்த வேர்ப்ஸுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, திஸ் அண்ட் ஆல் வந்து இம்பார்ட்டன்ட் ரிஃப்ளெக்சிவ். எமோஷன்ஸ் வேர்ப்ஸ் இருக்கு அக்குசாட்டிவ்ஸ்லயே வந்துட்டு. எமோஷன் வேர்ப்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து சிஷ் ஃப்ராயன், சிஷ் ஃப்ராயன் ஆஃப்
plus accusative. So to look forward to. So ich freue mich auf den Urlaub. நான் வெக்கேஷனுக்கு வெயிட் பண்றேன். நான் look forward அப்படி நம்ம யூஸ் பண்றப்ப sich freuen யூஸ் பண்ணுவோம். verb. Okay? So to look Okay. forward. To look forward to. So அப்ப சென்டென்ஸ்ல எழுதுறப்போ ich freue mich auf. ஆஃப்ன்றது வந்து அக்குசாட்டிவ்க்கு யூஸ் பண்ணும். ஸோ அப்ப சென்டென்ஸ் Okay. எப்படி இருக்கணும்னா அக்குசாட்டிவ்ஸ் எல்லாம் எழுதுவேன். அப்ப இஷ் யூஸ் பண்றப்ப நம்ம மிஷ் யூஸ் பண்ணி ஆஃப் வந்து ப்ரெப்போசிஷன் போட்டு தென் உர்லாப் தேர் உர்லாப் அக்குசாட்டிவ்ல எழுதுறதுனால தென் உர்லாப். Okay. ஓகே, ஸோ நான் வெக்கேஷனுக்கு வெயிட் பண்றேன். லுக் ஃபார்வர்ட். ஓகே, Yes. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் எர்கன் ஊபர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் இது வச்சுக்க தேவை. இதெல்லாம் வந்து ஒரு வேர்ப். அப்ப எர்கேன் எங்கன்னா பாத்தீங்கன்னா யூபர் தான் வரும். இது அடிஷனலா சேர்ந்து Okay, வரும். madam. இது ஒரு வேர்ப். ஓகேங்களா? சோ இதுக்கு மீனிங் வந்து டு கெட் ஆங்கிரி அபவுட். யூபர்னா அபவுட். இது ஒரு ப்ரப்போசிஷன். இதுவுமே அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ். ஓகே, டு கெட் ஆங்கிரி. Yes. எனக்கு கோபம் இருக்கு, நாய்ஸ் கோபம் வந்து பயங்கரமா வருது அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ இது எப்படி சென்டென்ஸ் எழுதுனா ஈஷ் ஏற்கிற மிஷ். எனக்கு தான் கோவம் வருது. சோ நாய்ஸ பார்த்தா எனக்கு கோவம் வருது. No. அப்ப யூபர் வந்து ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எதை பத்தி? தென் லாம் நாய்ஸ் லாம். கிளியர்? நெக்ஸ்ட் Okay. இஷ் இன்டரஸ்டியரன் ஃபியூ. டு பி இன்ட்ரெஸ்டட். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டு பி இன்ட்ரெஸ்டட் இன். இதெல்லாம் அக்குசாட்டிவ் கூட சேர்ந்து வர verb. யூபர். Yes, ma'am. So interest of fewer of. ஓகே, இதெல்லாம் அக்குசாட்டிவோட ப்ரெப்போசிஷன்ஸ். அதனாலதான் நம்ம சென்டென்ஸ் எழுதுறப்ப எல்லா சென்டென்ஸும் அக்குசாட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ன்றதுனால நம்மளே ஒரு விஷயத்த பண்றோம், நம்ம ஒரு விஷயம் கோவப்படும் போது நம்ம ஈஷ் யூஸ் பண்ணி மிஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நான் டூ யூஸ் பண்ணனா இங்க நான் டிஷ் யூஸ் பண்ணணும். சோ அப்போ அந்த டேப்லெட் காலர் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ளெக்சிவ் வேர்பன் டேப்லெட் காலர் ஞாபகம் வச்சுக்கணும். Yeah. எதை பத்தி பேசுறோமோ அக்கார்டிங் டு தட். சோ டாட்டிவ்ல ரொம்ப ரேரு. ஓகே, மோஸ்ட்லி வந்து அக்குசாட்டிவ் தான் நிறைய வரும். Okay. ஓகே, இது நிறைய இருக்கு. Yes. B1 B2ல இதுக்கு தனியா வேர்பே இருக்கு. அப்ப நாங்க அந்த லிஸ்ட் தருவோம். வேர்ப் லிஸ்ட், டாட்டிவ் லிஸ்ட், அக்குசாட்டிவ் லிஸ்ட். அப்போ நீங்க இதை தெளிவா படிச்சா போதும். ஜஸ்ட் இப்ப ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்த பண்றப்போ யூஸ் பண்றது. சோ அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த டேப்ல கலர் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ளெக்சிவ் வேர்ப். So subject itself does the action to themselves. Meaning. Clear ஆ? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்ல மேம். ஓகே ஓகே, 4th லெசன் கிராமர் முடிச்சாச்சு. எஸ். நாளைக்கு 5th லெசன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. உங்களுக்கு கன்ஜெக்டிவ்ஸ் வைலாம் நடத்திட்டேனா? அது நடத்தல மேம். கன்ஜெக்டிவ் நடத்தல. ப்ரப்போசிஷன், கன்ஜெக்டிவ்ஸ் வை. ப்ரொபோசிஷன் நடத்திட்டீங்க. ப்ரப்போசிஷன் நடத்திட்டேன். அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங். அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங். அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் முடிச்சிருப்பேன். நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ்ல எப்படி வந்து அது முடிச்சிட்டீங்க மேம். அது கூட அது முடிஞ்சிருச்சு. ஆமா. ப்ரப்போசிஷன் ஓனமிட் முடிச்சிட்டேன்ல. ஓனமிட் அது முடிச்சிட்டீங்க மேம். அக்குசாட்டிவ் டாட்டிவ் வந்த ஓனமிட் அது முடிஞ்சது. கன்ஜெக்டிவ்ஸ் வை எடுக்கல. ஓஃப்லிஷன் பிட்ட பொலைட் ஃபார்ம்ல எப்படி வந்து கான்ஸ்து மிஷ் பிட்ட ஹப் கோலன் இல்ல அது எடுக்கல மேம். எடுக்கல. கன்ஜெக்டிவ்ஸ் வை. அப்போ 5th லெசன்ல கன்ஜெக்டிவ்ஸ் வை பெண்டிங் இருக்கு. ஓகே. முடிச்சிட்டு நம்ம 6th லெசன் கண்டினியூ பண்ண நாளைக்கு. ரைட். ஓகே ஓகே, choose Bismarck. Yes, ma'am. Yeah. This right. Yes.